நம்மளுக்கெல்லாம் சமையல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டே இந்த இட்லி தோசை மாவு தான். என்னதான் டிஃபன் செய்யன்னு யோசிக்கிற நேரத்துலயும், ஈஸியா ஏதாவது செஞ்சிடலாங்க நெனைக்கிற நேரத்துலயும், தேங்காய் சட்னி கூட அரைச்சு டக்குன்னு இட்லியோ, தோசையோ ஊத்திரலாம். அந்த அளவுக்கு சமையலுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டே இந்த இட்லி தோசை மாவு. எல்லார் வீட்லயும் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ திறந்து பார்த்தா, எது இருக்குதோ இல்லையோ கண்டிப்பா மாவு இருக்கும். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ரோட்டு கடை ஸ்டைல்ல கார சட்னியோ, தக்காளி சட்னியோ எதுவும் தெரியாது. ஆனா ரோட்டு கடை ஸ்டைல்ல ஒரு சட்னி வச்சு கெட்டியா தேங்காய் சட்னியும் வச்சு, ஒரு ஊத்தாப்பமும், ஒரு முட்டை ஊத்தாப்பமும் ஊத்தி, நிறைவாவே இன்னைக்கு நைட் டின்னர வந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு முட்டை ஊத்தாப்பத்துக்கு முட்டை தோசையா ஊத்துனா, வெங்காயம் இதெல்லாம் போட்டிருப்பேன். இன்னைக்கு வெறும் முட்டை ஊத்தாப்பம்ங்கிறதுனால, ரொம்பவே சிம்பிளா அந்த முட்டை ஊத்தாப்பம் ஊத்தியாச்சு. தோசைக்கல்ல ஊத்தாப்பம் ஊத்தி, கொஞ்ச நேரம் அத மூடி வச்சு, கொஞ்சம் மாவு வெந்ததுக்கு அப்புறமா இந்த முட்டைய அடிச்சு வச்ச முட்டைய அதில ஊத்தி, அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டு, பெரட்டி போட்டு எடுத்தோம்னா, சூப்பரான சிம்பிளான முட்டை ஊத்தாப்பம் ரெடி.